பேக்கிங் வித் மீ வீடியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறேனோ அத்தனை நாளுக்கு தேவையான ட்ரெஸ் செட்ஸ் தான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். நம்ம இந்த ஒரு பேக் தான் பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக எந்த பேக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஏன்னா நம்ம 10-12 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். மதுரை வரைக்கும் தான் இங்கேருந்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் கிட்ட ஆயிரும். அதுக்காக நம்ம எல்லா பேக்கையும் தூக்கிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக இந்த ஒரு பேக்கை தான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னரும் டவலும் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு செட் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாடி கேர், ஸ்கின் கேரை வந்து நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். லெகின் வாங்குகிற பவுச்சில் தான் வந்து ஸ்கின் கேர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாடி கேருக்கு ஒரு நார்மலான பேக் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டேன். அப்புறம் மொபைல் சார்ஜர், ஏர்பட்ஸு, அப்புறம் அம்மாவுக்கு வாங்கின கிஃப்ட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பர்ஸில் மஸ்ட்டு ஹேவ் வந்து தலைவலி தைலமும் டிஷ்யூ பேப்பரும். இது இல்லாமல் என்னால் உயிர் வாழவே முடியாது. இது எல்லாத்த விட முக்கியமாக நம்ம 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 12-13 ஹவர்ஸ் ட்ராவல் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஐ காட் இட் ஃப்ரம் மீ.